கலைநயத்தோடு வீட்டை காட்டுங்கடான்னா கொலைநயத்தோடு வீட்டை காட்டுறானுங்களே. ஐயா இந்த வீடு பிடிக்கலையா ஐயா? நானும் 25 வருஷமா புரோக்கர் தொழில் பாக்குறேன். சென்னையில உள்ள அத்தனை வீடுமே காமிச்சிட்டேன். வாடகையும் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, வீடு பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. மெட்ராஸ் சிட்டில இன்னும் 2 வீடு தான் பாக்கல. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் வீடு, அடுத்து சிஎம் வீடு. அங்கெல்லாம் போனா என்ன செருப்பாலே அடிப்பாங்க ஐயா. நான் கீச்சிருவேன் ஐயா. பேங்க் மேனேஜர் சொன்னீங்க, கீச்சிருவன் சொல்றீங்க. பக்கத்துல படிச்சு பேங்க் மேனேஜரா உயர்ந்து வந்த வேண்டாம். டேய், பாண்டிச்சேரியில பேங்க் மேனேஜர் கந்தசாமின்னு குழந்தை கூட தெரியும். என் நேரம் பாண்டிச்சேரியை விட்டு சென்னைக்கு மாத்திட்டாங்க. ஒரே வாரத்துல வீடு வேணும். பாண்டிச்சேரியில கொடி கட்டி வாழ்ந்த வேண்டாம். நானு பண்ணுங்களேன், அந்த கொடியை வேணா இங்க வேணா எடுக்கலாமே. கொடியோட மொன கூரா இருக்கும், குத்துற நேரம் மூளை வரைக்கும் போகும். பரவாயில்லையா? வேற வீடு இருந்தா சொல்லு. லாஸ்டா ஒரே ஒரு வீடு, இந்த ஊர் எம்எல்ஏ வீடு. அட்ரஸ் சொல்லு. வாங்க சார், வாங்க சார், பாருங்க சார். கேட்டு எவ்வளவு பெரிய கேட்டு பாருங்க. பேசாம இரு, நான் சொல்றேன். கேட்டு தர. டே குறுக்கா. யாரா இவன்? குறுக்கா சார், நேபாளத்துல இருந்து வந்திருக்காப்ல. இந்த வீட்டுல ரொம்ப காலமா வேலை செய்யறாப்ல. குட்டி சாத்தா மாதிரி இருக்கான். வேலைக்கு நில்லு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பச்சை பச்சை காடல பாருங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் சார். இது யாரையா இவங்க? நம்ம எம்எல்ஏவுக்கு தூரத்து சொந்தம். பாவம், புருஷன் கூட கிடையாது. இவங்களும் இவங்க பொண்ணும் தான் இங்க இருக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாத்துக்கிறது இவங்க தான். நமக்கு கூட வீட்டு வேலைக்கு ஒத்தாசியா. அது யாரியா? அது யாருமா? என் பொண்ணுக்கு வயிற்று வலி, அதனாலதான் கத்துறா. நீங்க போய் வீட்டை பாருங்க. சார் வாங்க சார். வயிற்று வலியா? நம்ம வீட்டை பார்க்கலாம். இந்த பக்கமா வாங்க சார். நல்ல வேலை, வயிறு வலின்னு சொல்லி தப்பிச்சிட்டோம். சார் கைப்பிடியெல்லாம் ஒரிஜினல் தேக்கு மரத்துல பண்ணல சார். சார் படிக்கட்டி எப்படி வளைஞ்சு போகுது பாருங்க சார். உங்க ஊர்லலாம் ஸ்ட்ரைட்டா தானே சார் போவோம். வாங்க சார், உள்ள போலாம். இங்க ஒரு பெரிய ஏசி ரூம் சார். அப்புறம் அங்க ஒரு ரூம் சார். வாங்க. சொல்லுங்க சார். எல்லா ரூமையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வீடு பிடிச்சு போச்சு. புடிச்சு போச்சு, புடிச்சு போச்சு. வீடு ரொம்ப புடிச்சு போச்சு. கடவுளே, என்ன பெரிய கட்டத்துல இருந்து காப்பாத்திட்டேன். வாடகை வீடு தானே காட்டினேன், ஏதோ வடிவமைச்சு கட்டின மாதிரி பீத்திக்கிற. சும்மாரு சார். போட்டோ இங்க தானே வர போறீங்க, எதுக்கு சார் போட்டோ எடுக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு காட்டினேன்டா. நல்லா எடுங்க சார். சார் நீங்க பாண்டி தான் சார். கண்ணம்மா, அத்தை வாங்க. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. உட்காருங்க. பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஒரு விஷயம் நான் கேட்கவே மறந்துட்டேன். என்னடி எல்லாம் நடந்து வர்றீங்க? அடி பாவி, நீ என்னடி சொல்ற? இல்ல, உங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து பல காலம் ஆச்சேன்னு கேட்டேன். உனக்கு குசும்புடி தமாசு. இத பாரு, என் பேரனுக்கு கல்யாணம், கண்டிப்பா வரணும். என்னடி சிரிச்சு பேசிட்டு இருந்தா மூணாயிட்டா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. ஒண்ணு கண்ணே கண்ணன்னு பெத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. உன் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல? அதை ஏன் கேக்குறீங்க? சாயந்தரம் 6 மணி இருட்டிடுச்சுன்னா போதும், பையன் வெளியில இருக்க மாட்டேங்கிறானே. இது என்னடி புது கதை? இது புது கதை இல்ல, பழைய கதை தான். 15 வருஷமா தவம் இருந்து குறை மாசத்துல பிறந்த புள்ளையாச்சேன்னு அவங்க அப்பா நெஞ்சிலேயே போட்டு பொத்தி வளர்த்தாரு. நேரத்துக்கு தூங்க மாட்டான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். இதனாலேயே அவனுக்கு பேய் கதையை சொல்லி பயமுறுத்தி அவங்க அப்பா வளர்த்திட்டாரு. இது என்ன ஆச்சுன்னா, இந்த பையனுக்கு இருட்ட கண்டாலே பயமா போச்சு. நான் பால் ஊட்டி வளர்த்தேன், அவங்க அப்பா பயங்காட்டி வளர்த்துட்டாரு. நீங்களே சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டேன்னு கண்டிஷன் போட்டா எந்த பொண்ணுதான் இவனை கட்டிக்கும்? அவ்வளவு வெண்ணத்துக்கு ஒண்ணுக்கு வந்தா கூடி என்னை எழுப்பி துணைக்கு கூப்பிடுறாமா? அடி போடி, இதுக்கேண்டி கவலைப்படுற? உன் பையனாச்சியும் பயங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டான். நிறைய பேர் இருக்காங்க, மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையா தைரியசாலி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆமா, உன் பையன் எங்க? கூப்பிடு. அது எங்க வீட்டுல தங்குது. இது பகலாச்சே, ராத்திரியில தெனாலி, பகல்ல படையப்பாவா பட்டை கிளப்பிட்டு இருப்பான். ஏய், கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏன்டா கோட்டை கலக்குற? டேய், இந்த கணேஷ் பையன் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நிறைய செலவு பண்றான். ஆனா 6 மணி ஆனா வீட்டுக்கு ஓடிடுறான். ஏன்னா அவனுக்கு பேய்னா பயம், இருட்டுனா பயம். இத குச்சானு வச்சுக்கா, அவனுக்கு டைம் போறதும் தெரியாது, இருட்டாவதும் தெரியாது. எப்படி குடி 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 எப்படா இருக்கு கூல்ட்ரிங்க்ஸ்?
சூப்பரா இருக்குடா. இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்க மாட்டா? நிறைய இருக்குடா. டைம் 5:55. இருட்டாமோ ஏய் பிடிக்கும். ஐயோ 6 மணிக்கு கரெக்டா வந்துட்டோம். சேட்டை பாத்தீங்களா, சமாளிக்கிறானா? ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? தலை தெரிச்சா ஓடி வர முடியாது, கீழே விழுந்துருவாங்க. 5:30 to 6 எங்க அப்பா ஜாகிங் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரியும்டா, உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு பேய் பயம் ஜாஸ்தியாமே. கண்ணம்மா சொல்லிட்டியோ? அது ஓகே, நீ எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடா இப்படி கேட்டுட்ட? என் பேரன் கல்யாணம் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கேன். பேரனு கல்யாணமாமா? அதத்தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் பையன் இப்படி பயப்படுறானே, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க ஒரு சின்ன தாயத்து கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். சின்னதாவா? கணேசா அத கொஞ்சம் காட்டிடு. ஐயோ கிலோ கணக்குல தாயத்து கட்டி இருக்கானே. இது கொஞ்சம் தான், உள்ள நிறைய பாக்குறியா? வேணாம். உன் பையனுக்கு இன்னும் குழந்தை போல. அம்மா வாமா. எங்கடா கூப்பிடுற? லைட் போடுமா, இருட்டா இருக்கு. உன்னோட தொல்லையா போச்சு. சாம்பார் போடு. போடுறேன். கொலஸ்ட்ரால். டேய் ஏண்டா குடுறா. நான் இப்ப தரேன், இந்த வயசுல சாப்பிட்டா ஆட்ட. ஐயா வேணாம், நீயே சாப்பிடு. ஏய் உங்க அப்பா வந்துட்டாரு போல் இருக்கு, போய் கதவை தர. ஏன் மணி 10 ஆனா என்ன? தனியா நான் போய் தரமாப்ப. ஐயா வேணும்னா தர, ஆட்ட அட்டாக் வரும். எதையோ சொல்லி பயமுறுத்திட்டு அப்புறம் சாப்பிடு. இன்னைக்கு வராது, நாளைக்கு வரும். ஒண்ணு வேணாம் போ. யாரு? பாட்டி, கதவு தட்டுன சத்தம் உனக்கும் கேட்டுச்சு இல்ல? கேட்டுது. அப்ப அம்மா யாரும் இல்லைன்னு வெளியே போறான். வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கு? வேற என்ன சத்தம் பாட்டி? பயமா இருக்கா? பயம் இல்ல, நீ பக்கத்துல தானே இருப்ப. சரி சரி. சிக்கன் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லையா? சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இல்ல, நீ சாப்பிடலாம். நீ பக்கத்துல தானே இருப்ப? பக்கத்துல தான் இருப்பேன். ஏன்டா நான் கத்துறேன். எதுக்கு நீ வெளியே போயிட்டு வர? சீக்கிரம் உள்ள வா. காத்தாதரா. போவாதம்மா, வந்துருமா. பாத்துட்டு வரேன். வேணாமா. பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே இப்படி பயமுறுத்தி தான் ஒருத்தன் 6 மணிக்கு மேல வெளியிலே போக மாட்டேங்கிறான். 6 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வெளியே போக மாட்டேன்றானா அவளை கட்டுப்பாடோட வளர்த்துருக்கேன்டி. இந்த காலத்து பசங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு, பாருக்கு போயிட்டு, டிஸ்கோத்தேக்கு போயிட்டு, காலங்காத்தால மப்பு மந்தாரத்தோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா என் பிள்ளைய பாத்தியா 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்றான். அவ்வளவு கண்டிப்போட வளர்த்துருக்கேன். ஐயா நல்லா வளர்த்துனீங்க. சரி போன விஷயம் என்னாச்சு? அதுதானே இத பார். என்னது? கலைநயத்தோட வீடு ஒரு எஃபெக்டோட காட்டு. நல்ல காலை நய. ஐயா ஏண்டி என்ன முதல் பார்த்ததுல இருந்து இந்த படத்தை பாக்குற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஐயன்றியா? அது என்ன? அதெல்லாம் ஒரு இது குத்தான். அப்படியா? ஐயா பாரு, அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாட்டியோட என்ன பண்ற? ஏன்டா பயந்து போய் பாட்டி கட்டி பிடிச்சிருக்கிற? நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் பயத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பாட்டி விட பாட்டியா. இந்த வீட்டை பார். என்ன எவ்வளவு பெரிய வீடு? உனக்கு எல்லாத்துக்கும் பயண்டா. 6 மணிக்கு மேல எங்களை பார்த்தாவே பயப்பட. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். கண்ணா என்ன ரொம்ப பயமா இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஒரே ஒரு தாயத்து கொடுத்துட்டு போடா. பயமா இருக்கா? ஆமா. ரொம்ப பயமா இருக்கா? பயந்துட்ட பாத்தியா? அம்மா என்ன தனியா விட்டு போயினாங்களா? ஐயோ முழு ஆட்டோவும் முழுசா மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷன் கொரட்டை விடுற மாதிரியா இருக்கு, பெய்யெல்லாம் சேர்ந்து டூர் பாடுற மாதிரியே இருக்கு. கிழவிக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒரு வேலை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ என்னடவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன மா என்னடா? பாத்ரூம் போனோமா?
வந்தா போயிட்டு வாடா. என்னம்மா புதுசா சொல்றேன், நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. ஷோ ஏந்திரி. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ல, அதை ஒன்றும் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. புருஷனை பார், லாரி முழுகிற மாதிரி சத்தம் போட்டு. அப்புறம் உள்ள இங்கதானே இருக்கேன். இங்கதான்டா இருக்கேன். ஐயோ இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாமா? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி மா, இங்கதானே இருக்க. ஆமாடா. சும்மா நிக்கிறது, ஏதாவது பேசுமா. ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க எல்லாம் பட்டி பண்றமாடா நடக்குது. பாயடா. சரி, அதான் பாட்டாவது பாடுமா. அப்பா நீ தாயா இல்ல பேயா? நீ ஒண்ணும் வரவனா, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாடலாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொல்றவா? உனக்கு யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாயை மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. இது போட்டா தைரியம் வருமா? என்னதான் பட்ட போட்டாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சிட்டு இருக்கணும். யாரை எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதுதான். ஐயோ பாட்டி, ஐயோ கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஆமா, ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல, அதான் எனக்கு. ஐயோ என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா, டேய் கண்ணா, டேய் எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ வச்சுக்கோ. கணேசனா? அண்ணே, என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சார், என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். ஆச்சு. Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா வீட்டுக்கு. அப்பா, இவரு. கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார், உங்களுக்கு என்னையும் தெரியாது? நிறுத்து, என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது. என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொல்லல, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்தீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார். வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்பந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து. இந்த 2 குழந்தை அனாதையா நிக்க. இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா, நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுதிப்பு நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்?
கெட் அவுட். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணு லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவிலே நிறுத்துறேன்னு சொல்றாரு இல்லையே. எவ்வளவு டீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வேற ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா? என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற அங்க. ஆண்டி ஆசீர்வாதம் மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க. உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. Bye mom, bye dad. ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? இத நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானே அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர் சீக்ரெட் இல்ல. கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black இந்த white லவ் பண்ணாது. ஓகே? பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்ள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். சரி. நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணு நான் லவ் பண்ண அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர் எல்லாத்தையும் டிஃபரெண்டா பண்றீங்களே. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனாவை கூட அத கையில. ஐயோ அப்ப நானு வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும். வீக்னஸ்? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். சரி அது ஒண்ணு இல்ல தம்பி. நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பம் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்ள மாமா இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு ட்ரீட் பண்ணிட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வெக்கப்படுற? தோசை கீச போடு. போடு தோசைய. பிரியா டார்லிங். ஏய் இப்பவே என் பொண்ணு அடிக்கிற? அவ கூட இப்பதானே சார் என்ன அடிச்சா? அவர்ச்ச திருப்பி அடிச்சிருவீங்களா? இதுக்கு தான் எப்படி தட்டி தட்டி லவ் பண்ணீங்களா? ஏய் என்னடி நீ அவர் இவரு மரியாதை கொடுத்துட்டு வாங்க. ஏய் என் முன்னாடியே என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிற நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்த போட வரல? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். ஏய் சார் இல்ல இல்ல வெளில போடா. அங்கிள் நீங்க பண்ணது தப்புதான். இல்லம்மா நான் சார் நீங்க பண்ணது தப்புதான் சார். ஏய் அவனுக்கு என்ன மரியாதை விட்டு சாரி கிரண்ட போடா. சார் மேல கை வைக்கிற வேலை கை வச்சா சார் பேசுறீங்க. தலையில கை வைக்கிறீ. போடா. பொண்ணு ஏய் மாப்பிளையா? அப்பா நானும் அவரை லவ் பண்றேன். தெரியுமே நீ லவ் பண்றன்னு எல்லாருக்கும் தெரியும். நீயே சீக்கிரமா சொல்லணும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணோம். எப்படி இருக்கு? என்னது டிராமாவா? மாமா மாமா மாப்பிளை மாமா ஃபர்ஸ்ட் டைம் அன்பால டச் பண்ண வர, ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்துக்கலாம். க்ளோஸ். மாமா போயிட்டு வாங்க. அத்தை பாய். பாய் பாய் பேபி.
கல்யாணம் இல்ல ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் தனியா உட்கார வச்சிட்டாங்க எந்த பக்கம் எது வந்து நிக்க போகுது சூப்பர் உட்கார் 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 அம்மா தனியா உட்கார வச்சிட்டாங்க மூச்சம் வரல பேச்சம் வரல உனக்கு பேய்னா பயம்னு அப்பா அம்மா சொன்னாங்க. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு வைக்கறாங்க? டேல வச்சினா ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கல்ல. என்ன டவுட் இதெல்லாம்? இன்னொரு டவுட். மல்லிப்பூலாம் எதுக்கு வைக்கறாங்க? ரோஜா பூலே ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் பண்ணலாம்ல. எதுக்கு? இல்ல மல்லிப்பூனா பேய்க்கு பிசாசுக்கு மோகனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிச்சது இங்க வச்சு அதுக்கு வந்து நம்மள இங்க டிஸ்டர்ப் பண்ணோம்ல. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ண கூடாது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பா. உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு ஃபர்ஸ்ட் லைட். அதுக்கு அப்புறம் தான் எல்லாம். லைட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் எப்படி? லைட் போடாம அதெல்லாம் எப்படியோ லைட் போட்டுனா அதெல்லாம் அப்படியே தான். ஆமா. இப்போ உனக்கு பயம் போணும் அவ்வளவுதானே? நான் லைட் ஆஃப் நான் லைட் ஆஃப் பண்றேன். நீ கண்ணு மூடி என்ன கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடும். போயிடுமா? கண்ணு மூடு. கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடுச்சுல. கணேசா, நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது? இது புது பங்களா இல்ல, பூத் பங்களா. ஆரம்பிச்சிட்டா ஐயா. அவன் ஒரு குழந்தை மாதிரிடி. மாமா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோடு தான் பாப்பேன். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ குட்டி சாத்தாம்பா, பகல் குட்டி சாத்தாம்பா. இவன் குட்டி சாத்தா இல்லடா, இந்த வீட்டு குர்காடா. 17 வருஷமா இருக்கிறான். சிக்கன் 65 மசாலாவை கோழிக்கு பூசுறான், கொண்டைக்கு பூசிட்டு வந்து நிக்கிறான். நேட்டி விட்டு நேபாள்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, சுடுகாட்டுல இருந்து நேரா வந்த மாதிரி இருக்கு. மைசூர் மகாராஜாவே எழுந்து வந்தா கூட மயானத்துல இருந்து வந்த மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான். அவன் பேயா இல்ல மனுஷனான்னு பாக்கணும். காலை தூக்கி காமிக்க சொல்லுங்க. காலை போதிச்சா வச்சுக்கிற தூக்கி காட்டேன்டா. ஆமா கை காமி. மனுஷன்னா குழந்தை பயப்படுறான்ல, ஓரமா கேட்டு போய் போ. நீ வாக்கண்ணு. எனக்கும் கால் இருக்கான்னு பாக்குறியா? கழுத்துல தாலி கட்டும் போது கால் சைஸ பாத்துட்டு வெளி அழகெல்லாம் பாத்தீங்கல்ல, உள்ள அழக பாருங்க, பிரமிச்சிருவீங்க. வணக்கம். இது யாருப்பான்? இந்த வீட்டு ஓனர் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்களும் அவங்க பொண்ணு இங்க தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கூட அவங்க வந்து செய்வாங்க. இந்த வீட்டுல எல்லாம் வித்தியாசமா இருக்காங்கப்பா. இந்த வீட்டை விட்டு போயிடலாமாப்பா? உள்ள போடா. என்னங்க சத்தா? மாமா ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். அதான் இப்படி கத்து. ஐயா வர வர உங்க புள்ள பகல்லே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இது பேய் மாதிரி கத்தனா அவன் என்ன பண்ணுவான்? அதான் பயந்து ஓடுறான். சரி போதும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. நீங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கா, உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு டீடைலா கேட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். கேட்டாச்சு. அவங்க பொண்ணுக்கு வயிற்று வலியா, அதனால அவ கத்துறா. வயிறு வலியா? வயிறு வலினா அம்மா அப்பான்னு கத்துவாங்க. ஐயோ இங்க வா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நான் சொன்ன கூட நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நம்புறேன். அந்த ஏரியால தான் நீ பயந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் அது தெரிய வேண்டாம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ அசிங்கப்படாத. யாருக்கு பயம்? எல்லாம் பயமே இல்ல, நான் ரொம்ப தைரியசாலி. ஆமா அந்த பொண்ணு நிஜமா வயிறு வலி தானே? ஆமா. அப்போ ஓகே சொல்லலாம், வா பாத்துக்கலாம். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. உங்க பையனுக்கு பேய்னா பயமா? நாங்க இருந்த ஏரியாவுல எங்க பையன் தான் பேயே ஓட்டுவான். நீங்க வாங்க. பேய ஓட்டுவானா? பளிச்சுன்னு ஒரு வரண்டா வந்து பாரு. இதாண்டா மேல் ஹாலு. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம். ரெண்டு ஏசி பண்ணி இருக்குது. இப்பயே போய் பாத்துக்கோ எந்த ரூம் வேணும்னு. அப்புறம் இதுல பேய் இருக்குது, அதுல பிசாசு இருக்குன்னு தொல்லை பண்ண கொன்னுடுவாமா. நான் செக் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டாயா ஆயுதத்தை? ஆராய்ச்சி போய் பண்ணு. காலி கதவுல காதை வச்சு கேட்டேன்.
எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன? இந்த ரூம்ல தான் சாமி இருக்கு. அந்த ரூம்ல பேய் இருக்கு. நீங்க 2 பேர் போங்க. கணேஷ் நம்ம குட்டி எங்க போற? கிட்ட வா. என்ன ஒரு நிமிஷம்? அவசரப்படாதீங்க. ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பே. இவோ என்னது இது? நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கு சுவாமி டாலர். ஆஞ்சநேய சாமியா? அப்ப இதெல்லாம் தெருவுரத்துல இருக்காங்கல்ல போலீஸ் சாமியாருங்க, அவங்க கொடுத்த டூப்ளிகேட் ஆயிட்டா இருக்கும். அப்படின்ற? ஆமா. அப்ப இது எனக்கு வேணாம். இது ஆஞ்சநேய சுவாமி கோயில்ல அவர் பாதத்துல 1 வாரம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த பவர்ஃபுல் டாலர். இங்க பாருங்க, நான் ஒண்ணு போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், இத போட்டுக்கிட்டா என் கிட்டே வரக்கூடாது. என்னது கிட்ட வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் தானா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானா? ஒரு நாள் போடி. அவசரத்துக்கு தண்ணி குடிக்கலாம்னா மேல் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்க மாட்டாங்களே. இதுக்காக லோன்னு கீழே போனோம். சரியான இம்சிங்கப்பா. தண்ணி குடிக்கலான்னு வந்தாங்க. தண்ணிய மேல் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதானே? 7 கோட்டை இங்கே ஏண்டி வச்சீங்க? எங்க குடிச்சா காசுக்குதாங்க? நீங்க தண்ணி குடிக்காம போடி. ஏங்க நீங்க எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. நான் எதையும் பார்த்து பயப்படலையே. இல்லையே, பேயரஞ்ச மாதிரி. எது பேகின்னு சொல்லிட்டு இருக்க? போடி. என்னாச்சு இவருக்கு? இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்ல, நம்ம நிழலை பார்த்து நாமே பயப்படுறோம், அவ்வளவுதான். ஏங்க பேய் மாதிரி கத்துறீங்க? ராத்திரியில தண்ணி கூட குடிக்க விடாம எதையோ பார்த்து நீங்க பயந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா. எதை பார்த்து நான் பயப்படலையா? கணேசா, உங்க அப்பா எதையோ பார்த்து பயந்து நான் பயப்படா. அப்படி ஏதாவது வந்தா ரூம் சொல்லி அனுப்பு. எப்பா போடா. உள்ள வந்து சரி வாங்க, நீ உள்ள போய். ஏன் ஏன் கேக்குறீங்க? ஏமா கை சுற்றுற போது ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன இந்த கிழமை ஒரு டைப்பா கூடுது? தனியா இல்ல, என்ன ரூம்ல விட்டு கீழே என்ன பண்றீங்க? கணேசா, குளிக்காம கொள்ளாம வெடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு என்ன தூக்கமே தெரியலையா? ஏய், குழந்தைய கொஞ்சம் தூங்க விடுறே. இன்னும் 6 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருந்து அவன் தான் வேலைக்கு ஓட போறான். அதுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன். ஆமால்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாலர் போட்டா. ஆமாயா, அவ ஏதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். நான் சீக்கிரமா போய் ரெடியாகு. செல்லாம் காஃபி எடுத்துடுவான். ஏமா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? யாருன்னு தெரியாது. 15 வருஷமா இங்கேதான் இருக்கு. காஃபி. ஐயோ,
சூடு சூடு காஃபி. இந்த கணேசன் தான் பயந்தாங்குழி பையன். முதல்ல அவன் ரூம்ல தான் காட்டணும். அது நீ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கற்பூரத்தை ஏத்தி இருக்கணும். ஐயா ஏற்கனவே ஃபேன் ஓடாம தான இருக்கு. ஐயோ காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா வந்து பாருங்கப்பா என்னாச்சுன்னு. அப்பா போய் பாருங்க. ஏய் குருட்டு முண்டா, ஃபேன் தான் நல்லா சுத்துது. அங்க சுத்துது. முதல்ல கண்ணு டெஸ்ட் பண்ணு. நம்மள பயங்காட்டுவாங்க போல இருக்குது. நான் நல்லா பயந்தவனு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதுவும் ஏறும்ல ஃபேன் சுத்துது சுத்தல. ஏமா இல்ல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா 4 அடி அடிச்சிரு. ஆமாடா நிஜமாவே நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க ரெடி உங்க கோயிலுக்கு போனோமா? பயந்தவன் தெரியும். என்னடா இது எல்லாரும் சேர்ந்து குருடி ஆக்கிட்டாங்க. டோர் தன்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வந்துட்டே இருக்கேன். அம்மா Dress எப்படி இருக்கு? ஐயா ராசா மாதிரி இருக்கு. ராசா ஆனா அத நினைச்சாதான். எது நினைச்சா? கற்பூரம் தன்னால. மறுபடியும் நீ அத பத்தி குழந்தை ஏண்டி பயமுறுத்துற? நீ வாக்கணும் கோயிலுக்கு. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவேன் ஐயோ அப்படின்னு கத்தலான்னு உள்ள ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் வர்றது அதுக்கு தெரியக்கூடாது. நைஸா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுறேன். எப்படி சூப்பர் ஐடியா இல்ல? ஐடியா சொல்றானாங்க. ஆரம்பிச்சிட்டா பஞ்சாயத்தை. சரி நாம வெளியே நிப்போம், 1 2 சொல்லுவோம். ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிட்டோம். வா. ஐயா வாங்க. அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டிட வேண்டியதுதான். சொல்லு 1 2 சொல்லு. 1 1 2 3 3. இந்த பொம்பளை அப்பா நம்ம உள்ள தூக்கி போட்டு கதை சாத்துதான். ஐயோ வீட்டுல யாருமே காணோம். என்ன இது சாமி? நம்ம எதுக்கு பயப்படணும்? வயிறு வலி தானே உங்களுக்கு? வயிறு வலி பாப்பா உனக்கா தெரியுமா? உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய் உனக்கு வயிறு வலின்னு தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பிதான் உட்காந்துருக்கேன். ஆமா திரும்பிதான் இருக்கேன். இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயனு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை. எனக்கு தைரியம். நான் ஒண்ணும் நடிக்கல. சந்திரமுகி பேய். போய் சொல்றேன். சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது, பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. சீ 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 தூ. கலக்கல கலக்கலன்னு பேசிட்டு இருக்க, நடுவுல லக்கல கலக்கலக்கன்ற. அது யாரு? இந்த சந்திரமுகியோட லவ்வர். அவர் கூட கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும். சந்திரமுகி ஃபோக் ஆட தெரியாதா? ரொம்ப தான் டக்கா காட்டுற நீ. போற போக்கல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. 6 கோடி மக்கள் கூப்பிட்டே வரல. அருளூசி நீ கூப்பிட்டா வர போறாரு. வயிற்று வயல கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு போறேன். போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கினா போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய்.
பூனை மாதிரி உள்ள வரத பாத்தியா ஒண்ணு போட்டவனு என் பொண்ணு வயிற்று வலியில அவஸ்தப்படுறா டேப்லெட் வாங்கி கொடுப்பான்னு கேட்டா கொடுக்காமையா போயிட்டு போறான் அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட வயிறு வலி இல்லப்பா பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா என்னக்கா சொல்ற பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு அதுக்கு எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா அம்மா சொல்லிருப்பா பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப பேய் ஓட்டன்னு சொல்றதுக்கு அம்மா நல்ல குடும்பம் ஆமா உனக்கே கை ஊத்துறது எனக்கும் பேய்னா பயம் ஆனா வெளியே காமிச்சு வந்தா என்னவோ டெய்லி நீ என்ன பார்த்து உனக்கான முதல்ல நான் உன்னை பார்த்து பயந்துருந்தேன் பாக்குறதுக்கு தான் பெருசு உள்ள புஸ்ஸு அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எங்க சரி சுக்கராரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் சந்திரமுகி அக்கா ஐயோ ஃபுட்பால் சந்திரமுகி அம்மா ஐயோ ஐயோ என்ன சமையாச்சு உன் மேல எந்த தப்பும் இல்ல நீ ஒத்து இந்த வீட வாடகைக்கு பார்த்தாரு என்ன பெத்த அப்ப கந்தசாமி நீ மட்டும் இங்க வா முது பின்னாடி ஒளியாத இங்க வா கூப்பிடுறாரு என்னடா இது தொடர்பு கட்ட கலை நயத்தோட வீடு பாக்குறேன் கலை நயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ற என்னடா சொல்ற நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எல்லாம் அவதான் சொல்றான் வினித கூப்பிடு ரஜினிய கூப்பிடுன்றா அவங்க என்னடா வயிற்று வலி டாக்டரா அவங்களுக்கு வயிற்று வலியில சந்திரமுகி பேய்ப்பா அது ஜோதிகா ஜோதிகாவது நடிச்சா இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணா அடிச்சா ஐயோ என்ன ஐயோ சும்மா அழாதீங்க அவளுக்கு பேய் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா அதுக்காக டிராமா பண்றா டிராமாவா உனக்கு எப்படி தெரியும் அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன் உங்க அம்மா எங்க உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தான் அத்தை பையன் இல்ல வேற எந்த பையனா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன் ஏன்னா நான் அதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ல அவ டிராமா பண்றதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா நான் போய் இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம் இதுல பேய் இல்லம்மா டிராமா தானே இருந்தாலும் தனியா அப்படின்ற இல்ல இப்ப சண்டை போடனாலும் போடலாம் இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து போடனாலும் போடலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம் என்னப்பா மறுபடியும் ஒரு மாதிரி பாக்குற எனக்கு பேய் போயிடுச்சு என்ன பேய் போயிடுச்சாங்க போயிடுச்சப்பா சாமியார் கூட அதான் சொன்னாரு சரி நான் பெரிய கூட்டு வெளியே போயிட்டு வரேன் சரிப்பா நீ போயிட்டு வாமா ஒரு நிமிஷம் சும்மா ரெடி கத்தாதன்றல என்னடா தைரியமா உள்ள வந்து நிக்கிற முன்னெல்லாம் பயந்து ஓடுவேன் இப்ப என்ன கிட்ட வர தொடுப்பு கட்டையில் அடி வாங்க மறந்துட்டியா நான் சந்திரமுகி நீ போய் வினிதிரி ரஜினி கூட்டிட்டு வா என்ன நீ அப்படி பாக்குற ரஜினிய பாக்கணுமா ரஜினிய பாக்கணுமா உன் பொண்ணுக்கு பேய் விட்டேன் அண்ணே முனியண்ணே நானும் ஒய்ஃபும் வெளியே போறோம் இப்ப போங்க நான் கூப்பிடும் போது வாங்கண்ணே என்ன பண்றீங்க ஏங்க இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது இவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் பேய ஓட்டிட்டு ஜர்க்கெல்லாம் கொடுக்குறான் என்னங்க இது இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்ன நடக்குது எனக்கே தெரியலடி ஐயா
ஆஹா கண்ணாந்தா கிழிச்சு பறக்க விட்டு இருக்காளே. சட்டி போட்ட இவங்களுக்கே இந்த நிலைமையா இருந்தா சட்டி போடாத நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கப்படாதா? எஸ்கேப் ஆயிரம் கொய்யாளு. எங்க அந்த ரவுடிங்க எங்க போனாங்க? சாப்பிட்டு வரணும் வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட்டு வரணும் வீட்டுக்கு போனாங்களா? அவங்க எங்க போனா என்ன சொல்லலாம்? நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் அது வா சொல்லலாம். என்கிட்ட இவ்வளவு அடியாட்கள் இருந்த உன்னையே வேலைக்கு சேர்க்கிறேன் தெரியுமா? என் பொண்ணு அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா. அவளை பாத்துக்கிறதா உன் வேலை. என் பொண்ணுனா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு கரெக்டா பாத்துக்கிறேன். ஐயோ 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 நம்ம அல்ல வண்டிக்கு டீசல் போட்டோன்னு அடிச்சு விட்டாருங்கய்யா. நம்ம வீட்டுல குடியிருக்கான் பாருங்க பேங்க் மேனேஜர் போய் கணேசு. நம்ம ஆளுகள்லாம் அடி அடின்னு அடிக்கிறாளியா. ஏன் அடிக்கிறா எதுக்கு அடிக்கிறாளே தெரியலையா. பேரை சொன்னீங்கடா? ஐயா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க வேகம் அதிகமாச்சு. அவன் அடிச்சானா 5 அடி 10 அடி போய் விழுவாங்கியா. இவன் அடிக்கிற அடியில 2 தரு 3 தரு போய் விழுகிறாங்கய்யா. பேய் அடி அடிக்கிறாளியா. பேய் அடி அடிக்கிறா. அவளை போய் தீட்டு வாடா. அடிச்சு தெருவுக்கு தெருவு தாண்டி விழுறாங்க. ஏண்டா ஊதி விட்டா விழுந்துருவான் போல் இருக்கு. உனக்கு வேலை வந்துருச்சா? ஊரா அவனை. ஜிம்பாயி ரொம்ப வீராப்பா போறான் பாரு. இவன் போய் அவனை ஊதுவான். அவன் சட்ட ஊட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் டெங்கு ஜுரமும் வந்தா ரத்த வாந்தி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாங்க பாரு. அது மாதிரி வந்து உழுக போறான். இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார். அடிக்கிறியா? ஒரு அடியில விடுவான்னு சொன்னீல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறான் பாரு. எங்க ஸ்ட்ராங்கா அடிக்கிறான்? சாயிராம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொழக்கிறாரா? டேய் டேய் டேய், என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? என்ன அடிடா இது? ஒரே அடியில ஆளை கீழே விழ வச்சுட்டா. இதத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. ஏண்டா டேய், நீ என்ன வர்மக்கலை எது கத்து வச்சிருக்கியாடா? என்னடா அடி இது?